Hey guys, welcome back to the channel Spark Rider Vlogs. இந்த vlog நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நான் வந்து வர்க் பண்ற இடத்துல சில பொருட்களை வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க கோயம்புத்தூருக்கு. ஏன்னா வந்து நான் வர்க் பண்ற இடத்துல புதுசா ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ரெஸ்டாரன்ட் ஸ்டார்ட் பண்ணி ஏற்கனவே 2-3 ரெஸ்டாரன்ட் போயிட்டு இருக்கு. இது வந்து 4வது ரெஸ்டாரன்ட் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். அது என்ன கம்பெனி, அந்த ரெஸ்டாரன்ட் பேர் என்ன, அந்த ரெஸ்டாரன்ட்ல என்னென்ன வர்க் போயிட்டு இருக்கு, நாங்க வந்து என்ன பொருள் ஷிஃப்ட் பண்ணோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த ப்ராசஸ் வந்து நான் அப்படியே vlog பண்ணேன். இது வந்து கொஞ்சம் நைட் டைம்ல எடுத்த vlog அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் கம்மியாக இருக்கலாம். இருந்தாலும் வந்துட்டு இட்ஸ் ஒர்த் டு வாட்ச். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க முடியும். என்ன motovlogging கிடையாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக motovlogging இருக்குது. நம்ம வண்டிக்கு சில பல சர்வீஸ் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஒர்க்கையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம motovlogging பண்ண போகிறோம். அண்ட் வந்து எனக்கு உண்டான சேஃப்டி பர்ச்சேசஸ், நம்ம ஹெல்மெட் வாங்கிட்டோம் அண்ட் க்ளவுஸ் அண்டு ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே வாங்கணும். இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மோட்டோ விளாக் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட சின்ன சின்ன ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பிக் எக்ஸைட்மெண்ட்டான விளாக்ஸுக்கு வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கைஸ் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். Hey guys, welcome back to the channel TS Vlog. இந்த vlog என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏகப்பட்ட புது விஷயம் இருக்குங்க. வந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து புதுசாக ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா நான் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மல்டிபிள் ரெஸ்டாரண்ட்ஸ் இப்போ ஒவ்வொன்றா ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கோயம்புத்தூரில் ப்ரூக்ஃபீல்ஸில் ஆக போகுது. அது என்ன ரெஸ்டாரண்ட்டு, என்ன பிராண்ட் நேமு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் போக ரிவீல் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உண்டான மெட்டீரியல், சேர்ஸு அது எல்லாமே வந்து நாங்கள் கொண்டு வரோம். அதோட ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஃப்ரைடே, அதாவது கோயம்புத்தூரில் ப்ரூக்ஃபீல்ஸில் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த இடத்த போய் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அது வந்து ஃபுல்லாக ரெடியாக முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா பின்னாடி சோஃபா, இந்த மாதிரி ஐட்டம், அந்த டேபிள், அந்த மாதிரி எல்லா ஐட்டம் வந்து நாங்கள் உள்ளே ஏற்றிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் போகிறக்கு ரெடி ஆகிட்டோம். போய் அங்கே எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அங்கே வந்து எல்லாமே அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிள் பண்ண ப்ராசஸாக உங்களுக்கு காமிக்க முடியாது. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் உங்களுக்கு நான் காமிக்க முடியும். ரெண்டாவது வந்து அது ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிராண்ட் ஓப்பனிங் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். அண்டு இது என்ன ரெஸ்டாரண்ட், என்ன பேர், அது வந்து அவங்களோட பிராண்டு ஓனர் யார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலாக கைஸ் என்னடா ட்ராவல் விளாக் வரும்னு சொல்லி பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் பொருளை ஏற்றிட்டு போகிறோம், அங்கே கொண்டு போய் நான் வந்து இந்த இடத்துல வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இது ஆக்சுவலாக கிட்ட ஒரு ட்ராவல் விளாக் தான். இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு ட்ராவல் பண்ணிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் போக போகிறோம். அங்கே போய் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்து அசம்பிள் பண்ண போகிறாங்க. அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வச்சுட்டு நம்ம திரும்பி வர போகிறோம். அதான் நம்மளுடைய வேலை. ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே போகிறக்கே ஐடியா கிடையாது. மெட்டீரியல் ஏற்றிட்டு போனால் அங்கே ஆளுங்க இருப்பாங்க, அவங்க இறக்குவாங்க. இருந்தாலும் சரி நம்ம போய் பார்ப்போம் ரெஸ்டாரண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எப்படி இருக்குது, உள்ள இன்டீரியர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்துட்டு ஓப்பனிங் முன்னாடியே ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஆக்சுவலாக ஒரு 3 பேர் போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷியாம் சுந்தர் எல்லாம் வந்து ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து விக்டர், ஏன்டா ஓடுற, விக்டர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுற பையன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹீட்ஸ்குவேர் அப்படின்னு போட்டிருக்கான். கையறா இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட்டோட பிராண்ட் நேமு. அண்ட் ஆக்சுவலாக கேஎஃப்சியில் இருக்கிற மாதிரியான எல்லா விதமான ஐட்டம்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், கான்டினென்டல் ஐட்டம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிடுச்சு. இருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு க்ரோத் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் அப்கமிங் ரெஸ்டாரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அந்த இடம் எப்படி இருக்குது, உள்ளே வந்து அட்மாஸ்பியரில் எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். கிராண்ட் ஓப்பனிங் அன்றைக்கி கண்டிப்பாக நான் vlog பண்ணுவேன். அது வந்து ட்ராவல் vlogனு கேட்காதீங்க, ட்ராவல் பண்ணி vlog பண்ணுறோம், அவ்வளோதான். கைஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த டாரஸில் தான் ஏற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா எத்தனை வீல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு வீல், இங்கே ஒரு வீல், இங்கே ஒரு வீல், இந்த பக்கம் 2 வீல், அந்த பக்கம் 2 வீல், பின்னாடியே 8 வீல் இருக்குது. ஐயங்கட முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வீல், மொத்தமாக 10 வீல் மக்களை. டாரஸில் வந்து பூரா மெட்டீரியல் ஏற்றுக்குது. சோஃபா, டேபிள் எல்லாம் ஏற்றிருக்குது. இதெல்லாம் தூக்கிட்டு போய் ப்ரூக்ஃபீல்ஸில் வந்து மேலே ஏற்றி அவங்க அசம்பிள் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு நாம் கிராண்ட் ஓப்பனிங் அன்றைக்கி அது எப்படி இருக்குது, அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு
நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நீங்களும் எங்கூட வந்து சேர்ந்து அதை வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. என்னை மறக்காமல் ஹீட்ஸ்கொயர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா ஐட்டங்களும் பிடிக்கும். ரொம்ப யூனிக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கஸ்டமர்ஸுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு காம்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஸோ மறக்காமல் ஹீட்ஸ்கொயர் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சஜஷன்ஸை, உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் பியூட்டி. இது கூட தான் நான் எல்லா இடத்துலையும் சுற்றி தெரியும். பார்த்தீங்கன்னா ட்ராவல் vlogல வந்து நம்ம க்ரீன் பியூட்டி வராமல் தான் நல்லா இருக்குது. ஸோ க்ரீன் பியூட்டி கொண்டு வந்தாச்சு. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த லாரியில் ஏறுவோம் மேலே. லாரி 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 அங்கே பார்த்தீங்களா ஸ்டேரிங் இருக்குது. உண்மையிலேயே இது லாரி தான், இது லாரி தான். அம்மே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு ரூம் மாதிரி இருக்கப்பா. லாரி ஓட்டுறவங்களுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, சமையல் கமையல் எல்லாமே இதுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு தனியாக வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூம் எடுத்தாங்கன்னா எவ்வளோ ஏரியா இருக்குமோ அந்த பேச்சுலர் ரூம் அளவுக்கு ஏரியா இருக்குது. பார்த்தீங்களா நம்ம கைஸ், உங்கள் மூஞ்சி போடுற லைட்டு அவ்வளோ வந்துட்டானுங்க. என்னடா முடிக்கிற திருட்டு மொழி. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சும்மா டிருக்கு 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 டிருக்கு. இது சாவியை காணுமா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சாவியை காலம் தேடிட்டு இருக்கு. ஏய் யாரையா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாரு. சாதிச்சிட்டோம், சாதிச்சிட்டோம் மாறா. அண்ணா இங்கே வாருங்க, இங்கே வாருங்க. நாம் எங்கே போகிறோம்? கோயம்புத்தூர் வரோம். அடுத்து நம்ம அண்ணன் யாராரு? கேமன், அவரும் வருவார். அவரு தான் கிளீனர். அப்படியே உட்காந்துக்கலாம் இங்கே. அண்ணன் சார்ஜர் வச்சிருக்காரு, செல்போன் வச்சிருக்காரு. இந்த பிளக் பாயிண்ட் எங்கேயா இருக்கு? பிளக் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஆக்சுவலாக கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு இருக்கும்போது சும்மா ஃபுல்லாக முன்னாடி கிளாஸ் ஃபுல்லாக ஃபாக் கிரியேட் ஆகிடுச்சு. ரோட்டில் ஒன்றுமே தெரியல. ஆப்போசிட்டில் வர்ற வண்டியில் இருக்கிற லைட்டெல்லாம் வந்து இந்த கிளாஸில் பட்டு அப்படியே ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதுல ரோடே தெரியல. அதனால வண்டியை நிறுத்தி வண்டியை அந்த கண்ணாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சொல்லு, நீங்கள் vlog பண்ணுறது பற்றி ஏதோ சொல்லு கருத்து சொல்லு. ஏன்டா பயப்படுற? நீ தான் தைரியமாக அழைச்ச சொல்லு. ஒன்றும் இல்லை சொல்லக்கூடாது. நானே சொல்லுவேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வந்துட்டோம். ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வந்து உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் பொருள் இருக்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சரியான மழை. ஸோ ஒரு வந்து இறக்குறவங்களாம் வந்துட்டு ஒரு 5 to 10 minutes ஆகும் போட்டுருக்குது. அவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்களாம்மா. அதனால் கிளம்பி வந்த உடனே இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்புறோம். அண்ட் ரெண்டாவது உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிற காமிக்கிறோம். அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு மணி 12:45 ஆச்சு. இன்றைக்கி தான் வந்துட்டு காலையில் பூஜை போட போகிறாங்களாம்மா. இந்த மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. இது எந்த உண்மையும் தெரியல. இந்த பூஜை முடிஞ்சோடனே வந்துட்டு அஃபிஷியலாக சேல்ஸ் ஆரம்பிச்சிடும். இப்போ லிஃப்ட் வழியாக நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கொஞ்சம் பெயிண்டிங் வேலைலாம் போயிட்டு இருக்குது. நம்ம தான் பார்த்தீங்கன்னா அப்படியே வேற லெவலில் இருக்காரு. உள்ள வந்து வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட வந்து ரெஸ்ட் எடுக்காம இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருக்காரு. உள்ள போயிட்டு வந்துட்டு நம்ம கடையை வந்து அண்ணன் எந்த அளவுக்கு பண்ண வச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்கலாம். உள்ள போயிட்டு சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம கீழே இருக்கிற நம்ம பொருட்களெல்லாம் மேலே ஏற்றிட்டு போகணும். ஸோ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நம்மளை வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. B1 எக்ஸிட்லேருந்து பேக் சைடு வந்துட்டு லிஃப்ட் வழியாக உள்ளே போய் அப்படி என்னங்க ஓகே கேட்டிங்கன்னா KFC அங்கே இருக்குது. நான் ஒன்றும் ப்ரூக்ஃபீல்ட்ஸில் வந்து அண்ணா இது ஃபுட் கோர்ட்டு தானே? இது ஃபுட்டு ஏரியா இருக்குது அதெல்லாம் தானே?
கைஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம ஷாப்பு தான் ப்ரோஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, இந்த டேபிள் அந்த அந்த கடைசியில் தள்ளிடலாங்களா அண்ணா? அது வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடம் கிடைக்குது நம்மளுக்கு, நாம் இங்கேயே வச்சுக்கலாமே. பெயிண்டிங் பிறந்த காலம் கொண்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாங்க. கீழே அண்டர் கிரவுண்ட் போகணும். காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கேன். எல்லாம் தின்னுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஜாலியாக இருக்கு. காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு சின்னமயமாக தானங்க இருக்கிறாங்க இங்கே. ஓகே கைஸ், வெயிட் ஃபார் த நியூ பிகினிங். இந்த இடம் தான் பூஜை போடுற இடம். ஓகே, இது வந்து குப்பை தொட்டி வைக்கிற இடங்களா? ஓகே, டஸ்ட்பின் இதெல்லாம் வைக்கிற இடம். இது இபி ஏரியா. ஓகே, குடிக்கிற தண்ணி அந்த பைப்பு. ஓகே, எதுங்க அந்த பைப்பு போட்டிருக்கிறது ஆரோ வாட்டர் ஃபில்டர் தண்ணி. ஓ, இது வந்து ஃபில்ட்ரேஷன் யூனிட். ஆமாம். அப்புறம் இது பாத்ரூம் எல்லாமே. ஓ, இது வந்து இங்கே தான் குக்கிங் சிம்னி இருக்குது. அந்த டேட்டில் வந்து இந்த நைட்டுக்கு வந்துடுது. சரி சரிங்க. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இன்னுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இருந்தாலும் வந்து பூஜை போடுறாங்க. பூஜை போட்டு முடிச்சுட்டு சேல்ஸ் எப்போ ஆரம்பிக்க போடுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு கம்பெனியில் சொன்னாங்கன்னா தான் தெரியும். சொன்னோடனே உங்களுக்கு வந்து நான் வந்து தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஃபுல்லாக எனக்கு புரியல. எஃப்எம்லாம் கொடுத்தாச்சுங்க. ஓ, எஃப்எம்டியில் கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா லோக்கல் எஃப்எம்டிலாம் கேட்டிங்க அப்படின்னா ஹீட்ஸ்கொயரோட ஆட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத அந்த இது சொல்லிட்டு இருப்பாங்க. டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வேணா எஃப்எம்மில் கேட்டுக்கலாம். இது எந்த எஃப்எம்மில் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அண்ட் நீங்கள் ப்ரூஃபீல்ஸ் வந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஃபன்ஃபில்டு டிலைட் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் இதை டீட்டெயில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரூக்ஃபீல்ட்ஸில் வந்தது பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக பேஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து மழை விட்டுருச்சு. அதனால் அன்லோடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் பூராத்தையுமே டேபிள் சேரு எல்லாத்தையுமே வந்து மேலே ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே அன்லோட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அன்லோட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ஏதாவது டீ கடையில் போய் ஏதாவது டீ சாப்பிட்டு ரெண்டாவது கிளம்பி வர்றதுக்கு எப்படியும் 1 and ஒரு 2 hours ஆயிரும். மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 1:30 ஆச்சு. நாங்கள் கிளம்பி வர்றதுக்கு ஒரு 2:30 ஒரு 3:30 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வர்றதுக்கு 3:30 ஆயிரும். காலையில் இருந்து எப்படி ஒர்க்குக்கு போகிறது அப்படின்னு சொல்லி தெரியல. சுத்தமாக ஐடியாவே இல்லை. போய் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு டீ சாப்பிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறோம். அந்தளவுக்கு கண்ணெல்லாம் எரிச்சலாகுது, இருட்டு கட்டிக்கிட்டு வருது. பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மெட்டீரியலும் கீழே இறக்கி வச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம லாரியை கொண்டு போய் இப்படி தான் போவோம். சொல்லு, வாழ்க்கைக்கு ஏதாவது சொல்லு. சின்ன பையன் கட்டி திணி கேமரா வருது. சின்ன பையன் கேமரா வச்சுட்டோம்னா ஊர் நாயமெல்லாம் பேசுறது. வாழ்க்கைன்னு என்ன தெரியாது. எப்படி? I don't know what is life. Really, you don't know what is life, but you know everything in life. No. You don't know the definition of the life, but you know the each and everything in life. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் உங்களவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்தது. நான் அப்படி என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்? அது உங்களுக்கு தான். அப்போ நீ சொல்கிற உங்களவுக்கு வாழ்ந்தது இது அனுபவம் இருக்கும்ல. என்னை விட பல வருஷங்கள் நீங்கள் பெரியவர். இல்லை, என்னை விட நிறையா பார்த்துருப்பீங்க, அனுபவங்கள் இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதனால் சொல்ல தெரியல. இவன் சொல்கிறது என்னடா கரெக்டா? தப்புண்ணா. இப்போ நீங்கள் லைஃப்பில் எதுவும் ஒன்று கூட பார்த்துருக்க மாட்டே இருந்தேன். என்னடா ஒன்று பார்த்துருக்க முடியும், 2 பார்த்து எதை பார்த்துட்டு வச்சிருக்கிறீங்களா? அவரோட வயசுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவர் நிறையா பார்த்துருப்பாரு. இப்போ உன்னோட வயசு 20 வயசுன்னா இந்த 20 வருஷமாக நீ நிறைய பார்த்துருப்பேன், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பேன். அப்போ நீ வந்து கிராமத்துல இருந்து நீங்கள் வந்துருக்க, டவுனுக்கு வந்திருக்க. உனக்கு அதுக்கு இது இல்லை, கேமரா வேங்கில் இவன் பக்கம் வைக்க மாட்டேன். சரி, அதுக்குள்ள அண்ணன் கூப்பிட்றாரு.
ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இல்லை 3வது ஃப்ளோரில் இந்த பர்கர் கிங் அப்புறம் கேஎஃப்சியெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே வந்து அந்த என்ட்ரன்ஸுக்கு அதுக்கு அடுத்த கடை வந்து பர்கர் கிங்கு, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அங்கே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி இருக்குது. அண்டு இந்த பக்கம் மெக்டொனால்ட்ஸ், எல்லா ஒரு ஃபுட் கோர்ட்டுமே வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ வந்து இந்த 3வது ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா நம்ம ஹீட்ஸ்கொயரில் வந்து நீங்கள் ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, இந்த ஹீட்ஸ்கொயர் வந்துட்டு கம்மிங் சண்டேலேருந்து அவங்களுடைய சேல்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு ஹீட்ஸ்கொயர் ஆப்போட லிங்கையும் வந்து நான் உங்களுக்கு கமெண்டில் வந்து கொடுக்குறேன், கீழே வந்து பின் பண்ணி கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்குங்க. அண்டு அதில் வந்துட்டு உடுமலை, பொள்ளாச்சி அண்டு பல்லடம் அந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனூஸ் அண்ட் டிஷ்ஷஸ் இருக்கும். அதை நீங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு வந்துட்டு இங்கே கோயம்புத்தூருக்கு வந்த பின்னாடி தான் அந்த ஆப்பில் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கோயம்புத்தூரில் என்னென்ன ஃபுட்ஸ் என்னென்ன டிஷ்ஷஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகும். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. அந்த ஆப்போட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ரெண்டாவது ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்து நான் பின் பண்ணுறேன்.